தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக முதல் முறையாக கிராம மக்கள் குடிநீர் வசதியை பெற்றுள்ளனர். சண்முகநாதபுரம் கிராமத்திற்கு குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்படாததால் அருகே உள்ள ராயகிரி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளுக்கு சென்று இருசக்கர வாகனங்களில் தண்ணீர் எடுத்து வரும் நிலை இருந்தது. இந்த அவலத்தை சுட்டிக்காட்டி புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக சண்முகநாதபுரத்திற்கு குடிநீர் வசதி செய்து தர மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் சுமார் 1 மாத காலத்தில் சண்முகநாதபுரம் கிராமத்திற்கு குடிநீர் வசதி செய்து தரப்பட்டது. முதல் முறையாக தங்கள் ஊரிலேயே குடிநீர் கிடைப்பதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் கிராம மக்கள் புதிய தலைமுறைக்கும் தொலைக்காட்சிக்கும் அரசுக்கும் நன்றி தெரிவித்து பதாகைகளை அமைத்துள்ளனர். அடிப்படை தேவைங்கிறது ஒரு குடி தண்ணி கூட எங்களுக்கு இன்ன வரைக்கும் வரல. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். மாவட்ட நிர்வாகத்திலையும் கொடுத்துருக்கோம். அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். குடி தண்ணி கிடையாது, சாலை அமைப்பு கிடையாது. இப்போ தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டனால புதிய தலைமுறை ஊடகத்துக்கு நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். அவங்க வாயிலாக தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கோரிக்கை வச்சுருந்தோம். ஆட்சித்தலைவர் எங்களுக்கு தண்ணி திறந்து வைக்கிறதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காரு. தண்ணி எங்கள் ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பொதுமக்கள் நேரம் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இதுக்கு முக்கிய உதாரணமாக இருந்த புதிய தலைமுறை ஊடகத்துக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கு எங்கள் ஊர் சார்பாக.